அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை 4000 பேருக்கு இயேசு உணவு அளித்தல். மார்க் நற்செய்தி நூல் பிரிவு 8 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இயேசு ஆற்றிய முதல் உணவு பகிர்தல் புதுமைக்கும் இரண்டாவது உணவு பகிர்தல் புதுமைக்கும் சில வேறுபாடுகள். முதல் புதுமை கலிலேயா கடலின் மேற்கு பகுதியில் யூத மக்கள் வாழ்ந்த இடத்தில் நிகழ்ந்ததாகும். இரண்டாவது புதுமை கிழக்கு பகுதியில் பிற இனத்து மக்கள் அதிகமாக இருந்த இடத்தில் நிகழ்ந்ததாக சான்றுகள் உள்ளன. இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தாருக்கும் மீட்பளிக்க வந்தவர். சில ஒற்றுமைகளும் சில வேறுபாடுகளும். இயேசு 2 முறை அப்பம் பல்க செய்த நிகழ்ச்சிகளில் ஒற்றுமையாக, ஒன்று இரண்டுமே பால்வழியில் நடைபெற்றன. இரண்டாவது இரண்டுமே அப்பம் மீன்களும் பயன்படுத்தப்பட்டன. மூன்றாவது 2லுமே இயேசு பேசிய வார்த்தைகள் ஒரே மாதிரியாக இருந்தன. வேறுபாடுகளாக, ஒன்று முதல் வல்லச் செயலில் வரும் 5000 என்ற எண்ணிக்கை யூதர்கள் போற்றிய 5 எண்ணின் பெருக்காக அமைகின்றது. அதே நேரத்தில் 2வது வல்லச் செயலில் வரும் 4000 என்ற எண்ணிக்கை பிற இனத்தார் அனைவரையும் உள்ளடக்கியது. இரண்டாவது, முதல் வல்லச் செயலில் உணவை உட்கொண்ட மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசையாக அமர்ந்து யூதருக்குரிய ஒரு கட்டுப்பாடை உணர்த்துகின்றது. இதை போன்று பிற இனத்தார் இல்லாமல் அவர்கள் மத்தியில் எல்லோரும் ஒற்றுமையாக அவரவர் சூழலில் இருந்ததை பார்க்கின்றோம். மூன்றாவது, முதல் வல்லச் செயலில் பயன்படுத்தப்பட்ட கூடை ஹோபினோஸ், சிறிய கூடை. பிற இனத்தார் நடுவில் பயன்படுத்தப்பட்ட கூடையை குறிக்கும் சொல் ஸ்பிரிஸ். இது பெரிய பெரிய அளவிலான கூடை. இறையாட்சியின் மதிப்பீடு பரிவு. நான் இந்த மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். என் இயேசுவின் உணர்வு அவர் எந்த அளவிற்கு மக்கள் மீது இரக்கம் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவின் சீடர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு பரிவு என்பதை இயேசு உணர்த்துகிறார். துன்புறுத்துவோரை தூக்கி விடுபவர்களும் பசியற்றோருக்கு பசிக்க உணவு கொடுப்பவர்களுமே கிறிஸ்துவின் பணியாளர்களாக இருக்க முடியும். உணவை வீணடிப்பது பெருங்குற்றம். ஒவ்வொரு சோற்று பருக்கையின் மதிப்பு உயர்ந்தது. ஏழையின் வீட்டில் பசிதான் நோய்க்கு காரணமாக இருக்கின்றது. நாம் உணவை வீணடிக்கின்றோமா? இயேசு பசியுற்றவர் மேல் பரிவு கொண்டு பசி ஆற்றினார். எதற்காக? 3 நாட்கள். அவரின் உயிர்ப்பை சுட்டி காட்டுகிறது. 7 அப்பம் என்பது திருவருட்சாதனங்களை சுட்டி காட்டவே. எல்லா திருவருட்சாதனங்களும் கடவுளின் பரிவை வலியுறுத்துகின்றன. பசித்த மக்களுக்கு கடவுள் அப்பமாகத்தான் தோன்ற வேண்டும் என்றார் காந்தியடிகள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அன்பார்ந்தவர்களை, நம்மத்தில் சில வாரத்தில் ஒரு நாள் தெருவோரங்களில் இருக்கின்ற ஏழைகளுக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்கின்றன. சில ஒவ்வொரு நாளும் மதிய உணவு ஒரு சில ஏழைகளை தேடி சென்று கொடுக்கின்றன. சில இல்லங்களில் நடைபெறுகின்ற நினைவு நாளில் ஒரு சில ஏழைகளுக்கு உணவு கொண்டு கொடுக்கின்றன. இப்படி ஒரு சிலருடைய பரிவோடு கூடிய பகிர்தல் நமக்கு சிறந்த படிப்பினை தருகின்றது. நாம் நம்மால் இயன்ற உதவியை செய்ய முன்வருகின்றோமா அல்லது தட்டி கழிக்கின்றோமா? இயேசின் பரிவு அவருள் மிக பெரிய சவாலை முன்வைக்கிறது. தன்னுடைய சீடர்களிடம் உண்பதற்கு ஏதாவது கொடுக்க சொல்கிறார். ஆனால் சீடர்கள் இவ்வளவு மக்களுக்கு உணவு கொடுப்பது சாத்தியமில்லை என்று கூறி கையை விரிக்கின்றனர். உதவி செய்வது சாத்தியமில்லை என்று ஒருபோது நாம் சொல்லக்கூடாது. உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் போதும், எல்லாமே சாத்தியப்படும். இங்கும் இயேசு தனது சீடர்களுக்கு இந்த பாடத்தை தான் கற்றுத்தருகிறார். உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்து கொண்டால் போதும், மற்றவை தானாக நடக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் தேவையில் உள்ளோருக்கு உதவி செய்கின்றேனா? பரிவோடு என்னிடம் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றேனா? என்னிடம் உணவை வீணாக்கும் பழக்கம் உண்டா?
மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்வோம், பரிவோடு பிறர் மத்தியில் பகிர்ந்து கொள்ளவும், மீதியான உணவை சேகரித்து பிறருக்கு உதவும் நல்ல பண்பை எங்களுக்கு தாரும். ஆமீன்.